சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதியிலே 2 சத்தியமும், 2வது பகுதியிலே 3 சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அனுசரித்து தெய்வமருடைய சுத்தத்தையும் பரிசுத்தையும் பெற்று 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் 2 விதமான சத்தியங்களையும் நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். 1, ஜீவ வார்த்தை சத்திய ஜெப செய்தி. 2, ஜீவ கிருபை சத்திய ஜெப நேரம். ஜீவ வார்த்தை சத்திய தேவ செய்தி என்பது தேவ ஜனங்களுடைய இருதயங்களை தெய்வம் தம்முடைய உடன்படிக்கை பெட்டியாக பாவித்து நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்குள் மறைந்திருக்கிற தம்முடைய சித்தத்தை நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக தெய்வம் தாமே எழுதி வைக்க இருக்கிறார். அவர் எழுதி வைக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம அறிந்து உணர்ந்து அதன் அடிப்படையில் அவருக்கு சொந்த ஜனமா வாழணும். அப்படி வாழ்க்கையை நடத்தும் போது அவர் நமக்கு சொந்த தெய்வமாகவும் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் கேட்க இருக்கிற சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மேலானவைகளை குறித்த சத்தியம். தலைப்பினை எழுதி கொண்டோமானால் அதற்கு தேவையான வேத வசனங்களையும் நாம் எழுதிக் கொள்வோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலோசையர் 3:2. சங்கீதம் 24:6. சங்கீதம் 148:13. சத்திய தேவ செய்திக்கான தலைப்பினையும் அதற்கு தேவையான வேத வசனங்களையும் நம்ம எழுதியிருக்கிறோம். முதல் 2 வசனங்களை உள்ள இருந்து தேவ மகிமைக்காக வாசிக்க இருக்கிறாங்க. அடுத்த 2 வசனங்களை வெளியே தேவ மகிமைக்காக வாசிக்க இருக்கிறாங்க. முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வசனத்துல மேலானவைகளை தேடுங்கள்னு எழுதியிருக்கு.
2வது வசனத்துல மேலானவைகளை நாடுங்கள். 2 வசனத்திலையுமே மேலானவைகள்னு எழுதியிருக்கு. மேலானவைகளை தேடணும், நாடணும். என்ன மேலானவைகள்னு பார்க்கும்போது, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவை. இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையிலே மனிதனாக வந்தார், கல்வாரி சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். பிறகு 40 நாள் இருந்துட்டு வானங்களுக்கு மேலாக பரலோகங்களுக்கு ஏறி போனார். அப்படி ஏறி போனதான இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேலானவைகளை என்ன பண்ணணுமா? தேடணும். ரொம்ப ஆழமான ரகசியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு சத்தியமாகவும் பார்க்கலாம். இப்ப இயேசு பர மண்டலங்கள்ல பிதாவின் வலது பாரசத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா? அந்த இடத்துக்குரிய மேலான சத்தியத்தை நம்ம தேடணும், நாடணும்னு சொல்லி இந்த வசனம் வெளிப்படுது. இப்ப அடுத்தபடியாக சங்கீத பகுதிகளில் இருந்து 2 வசனங்கள் எழுதியிருக்கிறோம்ல, அவைகளை வெளியே தேவ விவேகா வாசிக்க அவைகளை கேட்போமா? 24:6 இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்று சொன்னது. ஆமே. அடுத்த வசனம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்கிறவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஆமே. 2 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதுல முதல் வசனத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தேடின்னு ஒரு வார்த்தை இருக்கா, விசாரித்துன்னு ஒரு வார்த்தை இருக்கா, நாடுகிறன்னு ஒரு வார்த்தை இருக்கா. நம்ம புதிய ஏற்பாட்டுல 2 வசனங்கள் வாசிச்சதுல தேடுதல் இருக்கு, நாடுதல் இருக்கு. தேடுங்கள், நாடுங்க. இங்க ஒரே வசனத்துல தேடுறது, விசாரிக்கிறது, நாடுகிறது, 3 காரியம் இருக்குது. தெய்வத்தை தேடுவதும் விசாரிப்பதும் அவருடைய சமூகத்தை நாடுவதும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு அந்த வசனம் வெளிப்படுத்துது. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில், நம்ம புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்க சபையாரா தேவ ஜனமா இருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்து உடனே கூட என்ன செய்யறதுண்டானால் எழுந்ததுண்டானால். வசனம் கொலோசியர்ல 3:1 ஆரம்பிச்சு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவனை கூட கடந்த 8 வாரமா ஞானஸ்தான சத்தியத்தை கேட்டுட்டு வந்தோம். ஒரு வகையில் அதனுடைய தொடர்ச்சியா கூட இந்த சத்தியம் இருக்கு. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு சபைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவும் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் இந்த சத்தியம் வெளிப்படுத்துகிறது. அதனுடைய தொடர்ச்சியா எடுக்கணுமே நம்ம எடுக்கல, யதார்த்தமா அந்த சத்தியம் நமக்கு அமைந்திருக்கிறது. என்னக்கு கிறிஸ்து இயேசு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேலானவைகளை நம்ம தேடணும், நாடணும், விசாரிக்கணும். அப்படின்னா அது என்னன்னு விளங்கினாதானே அதை நம்ம தேட முடியும், இல்ல நாட முடியும், இல்ல விசாரிக்க முடியும். சங்கீதம் 148:13 அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. மேலான இடத்துல இருக்கக்கூடிய மேலான சத்தியம் என்னன்னு பார்த்தா மகிமை. இயேசு பிதாவின் வலது பாரசத்துல மகிமையான இடத்துல இருக்கிறார். மகிமை பொருந்திய பிதாவுக்கு அருகாமையில மகிமையின் தேவகுமாரனா இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? மகிமை இருக்கு. நம்ம எல்லாருமே எதை தேடணும், எதை நாடணும், எதை விசாரிக்கணும்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மகிமையை குறித்ததான தேடுதல், நாடுதல், நமக்கு முக்கியம் என்பதை நாம் இன்றைக்கும் சத்திய தேவ செய்தியின் மூலமாக அறிய இருக்கின்றோம். இப்போ உப தலைப்பு எழுத போறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இதை ஒரு 3 வாரங்கள் நம்ம கேட்க இருக்கோம். முதல் உப தலைப்பு என்னவென்றால், மேலானவைகளை
ஆவியில் விசாரித்தல். உபதலைப்பு எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான வேத வசனங்களை சொல்றேன், குறிங்க. ஏசாயா 11:10, 1 ராஜாக்கள் 22:7, யோபு 8:8, எபிரேயர் 6:1, யோபு 3:4, சங்கீதம் 51:3, கடைசி வசனம் யோபு 33:9. எல்லாரும் கண்களை மூடுவோமா? சத்திய தெய்வ செய்திய சத்திய தெய்வமே நமக்கு வெளிப்படுத்த எல்லாருடைய இருதயங்களிலும் எழுதி வைக்கப்பட நாம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, எப்போதும் உடைய தெய்வீக நாமங்களுக்கு கோடா கோடி துதியின் மகிமையை செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் முதலாம் வாரத்தின் முதலாம் நாளிலே எங்களிலே உடைய சத்தியத்தை எழுத போகிறதற்காக கோடா கோடி நன்றி செலுத்த. நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று தொழுது சேவிக்கிறோம். மேலானவைகளை குறித்த சத்தியத்திலே மேலானவைகளை ஆவியில் விசாரித்தல் என்ற உப தலைப்பிலே எல்லாருடைய இருதயங்களில் உடைய சத்தியம் எழுதி வைக்கப்பட கொடுத்திருக்கிற ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிற வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த வசனங்களுக்குள் இருந்த வெளிப்பாடுகளை தந்து இருதயங்களிலே சத்தியத்தை நிரப்பி என்னுடைய வாழ்க்கையிலே மேலான வேலை முக்கியப்படுத்தி வாழ உணர்த்து வைக்கும்படி செபிக்கிறோம். நீ பேசுகிற சத்தியத்தை அறிந்து உணர்ந்து நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. சத்தியேசுவின் நாமத்தில் சத்தியாவியான் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பெருகுவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்தியாக மேலானவைகளை குறித்த சத்தியத்திலே முதல் உப தலைப்பாக மேலானவைகளை ஆவியில் விசாரித்தல், இந்த உப தலைப்பிலே இன்றைக்கு சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஏன் இந்த சத்திய தேவ செய்தியை நம்ம கேட்கணுங்கிறத மைய புள்ளி என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆனா எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பூமியில வாழக்கூடிய நம்ம பூமியில் உள்ளவைகளையே தேடவோ நாடவோ விசாரிக்கவோ அதிக முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கிறதா? தேவ ஜனமாக தேவனுக்குரிய மேலானவைகளை தேட நாட விசாரிக்கக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக நாம மாறணும். ஒன்னு தேடுதல், 2 நாடுதல், 3 விசாரித்தல். இது நம்மோடு தொடர்புடைய சத்தியமாக இருக்கிறபடியினால நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு தொடர்புடையதாகவும் இருக்கிறது. நம்ம எப்பவுமே ஆவிய முதல்ல வச்சு சத்தியத்தை கேள்விப்படுவோம். ஆகவேதான் மேலானவைகளை நம்முடைய ஆவியில விசாரிக்கக்கூடிய சத்தியத்தை இன்னைக்கு முதல்ல கேட்க இருக்கிறோம். ஆவி என்ன பண்ணணும்? விசாரி. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஆவி இருக்கு, நமக்குள்ள ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் விசாரிக்கிற ஒரு செயலை செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? அப்படி செய்வதனால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன? நமக்கு உண்டாகிற மேலான ஆசீர்வாதம் என்ன? அதை நாம்
செய்தியின் முடிவுக்குள்ளாக தீர்க்கமாக அறிய இருக்கிறோம். முதல் வசனத்தை ஏசாயா 11:10 ஒருவர் தேவ மகிமைக்காக உள்ள வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போமா? அக்காலத்திலே ஜனங்களுக்கு பொறியாக இருக்கும் ஈசாயின் வேட்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய நாமஸ்தலம் மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான பழைய ஏற்பாட்டு வசனம் 1000 வருட அரசாட்சியில நிறைவேற போகக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். 1000 வருட அரசாட்சியின் போது ஈசாயின் வேர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவ ஜாதிகள் என்ன செய்து கேட்பார்கள்? விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவர ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்ப இயேசு பரலோகத்தில் இருக்கிற இடமும் மகிமையா இருக்கு. அவர் பூமியில் 1000 வருட அரசாட்சியில வரும்போதும் அவருடைய இடம் எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? மகிமையா இருக்கிறார். ஆச்சரியமான ரகசியம். இயேசு இப்ப இருக்கிற இடமும் சரி, பின்னால 1000 வருட அரசாட்சியில வர இடமும் சரி, மேலான நிலையிலே இருக்கிறது. மேலான நிலை என்றால் மகிமையான நிலையில் இருக்கிறது. அந்த மகிமையான நிலையை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். விசாரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, வாயில கேட்கணும். எப்படிங்க இருக்கிறீங்க? வாயில திறந்து கேட்காம இல்லையா? ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க வாயில் திறந்து எப்படிங்க இருக்கிறீங்க கேட்கணும். ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல எதையாவது நம்ம கேட்கணும். வாயை திறந்து என்ன பண்றோம்? இந்த அட்ரஸ் எங்க இருக்குங்க கேட்கணும். விசாரித்தல் என்பது வாயினாலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா ஆவியினாலே கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பரலோகத்துக்குரிய மேலானவைகளை நீங்களும் நானும் விசாரிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய வாயை கொண்டு விசாரித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. யார்கிட்ட பாஸ்டர்? தெய்வத்திட்ட தான் விசாரிக்கணும். மனிதனை குறித்து மனிதனிடத்துல விசாரிக்கணும். தெய்வத்தை குறித்தும் தெய்வத்தினுடைய இடத்தில் இருக்கிறவைகளை குறித்தும் யாரிடத்துல விசாரிக்கணும்? நம்ம ஆவி தெய்வத்தோட, தெய்வத்தின் மேலானவைகளை, தெய்வத்தின் மேலானவை என்று சொல்லப்படுகிற மகிமையை விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய மகிமை எப்படிப்பட்டது? ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் காணணும். ஆண்டவரே உங்களுடைய மகிமையான இடத்துக்கு நான் வரணும். உடனே எல்லாம் போயிட முடியாதுங்க. போக வேண்டிய காலம் வரும். அப்படிப்பட்ட காலம் வரும்போது என்ன செய்யலாம்? போகலாம். அப்படிப்பட்ட காலம் வரும்போது நாம் செல்ல வேண்டுமானால் இப்பொழுதே நாம் நம்முடைய ஆவியிலே விசாரித்து கேட்க வேண்டும். ஆவி விசாரிக்கணும், ஆவி கேட்கணும். ஏன் ஆவி விசாரிக்க வேண்டும், ஏன் ஆவி கேட்க வேண்டும் என்பதை அடுத்த வசனத்துலதான் நமக்கு விட இருக்கு. பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை இல்லாமல் கர்த்தருடைய சித்தரசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டார். இது ஒரு சம்பவம். இப்ப அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போகல. நாம் விசாரித்து அறிகிறதற்கு நீங்களும் நானும் பரலோகத்தில் உள்ள மேலானவைகளை விசாரித்து கேட்கணும். அப்படின்னா அது எதுக்காக? அறிகிறதற்காக. இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த மகிமையான சத்தியத்தை நாம கேட்டு விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தெரிஞ்சிருக்கிறது வேற, அறிஞ்சிருக்கிறது வேற. சூரியன் உதிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சூரியன் ஒரே இடத்துல எல்லா நாளும் உதிக்காது. எந்தெந்த மாதத்துல எந்தெந்த பகுதியில உதிக்குங்கிறது தான் அறிவு. அறிதல் வித்தியாசமானது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துல இந்த பக்கம் உதிக்குதுன்னு சொல்லிட்டு
எல்லா மாதமும் காலையில எந்திரிச்சு இந்த பக்கம் பார்க்க கூடாது. சில கிழக்கு இது நான் ஒரு பொதுவா அப்படி கையை காமிச்சேன். ஒவ்வொரு மாதத்திலையும் சூரியனுடைய உதிக்கிற டைரக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கணக்கு, அதுல ஒரு தெய்வீக ஞானம் இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணி வச்சிருக்கணும். நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து பூமிக்குரியவர் அல்ல, கிறிஸ்து பரலோகத்துக்குரியவர். பரலோகத்துக்குரிய கிறிஸ்து இருக்கிற மகிமையை, அந்த மேலானவையை நீங்களும் நானும் விசாரித்து கேட்க வேண்டும். அந்த மகிமையை அறிவதற்காக கேட்க வேண்டும். அல்லேலூயா. அறிதல் அறிவோடு தொடர்புடைய ரகசியம். இயேசுவின் மகிமையை குறித்த அறிவு உண்டாகிற ரகசியம். இப்ப அடுத்த வசனத்தை யோபு 8:8 வாசிக்க கேட்போம். இதுக்கு முன்னால வாசிச்ச வசனத்துல விசாரிக்கிறத அறிகிறதற்குன்னு நம்ம பார்த்தோம். இப்ப வாசிச்ச வசனத்துல யோபு 8:8 விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய காரியம். முடிஞ்சா நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது இயேசுடைய மகிமைய, இயேசுவின் மேலான மகிமைய என்ன பண்ணி பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணுவோம். டெய்லி லைஃப்ல பைபிளே எடுக்கிறது இல்லை, ஏதோ ஒரு சிலரை தவிர. பைபிள சாதாரணமா கூட எடுக்கிறது இல்லை. பாடம் திறப்படும், ரட்சிக்கப்பட்டோம், சபைக்குள்ள வந்தோம், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து எழுந்தாருன்னா பூமியிலே இல்ல, அவர் பிதாவின் வலது பாரசத்துல இருக்கிறாரு, மகிமையான இடத்துல இருக்கிறாரு. எதுக்காக அவரோடு கூட உங்களை என்னை எழுப்பினாரு? அவர் இருக்கக்கூடிய அந்த மகிமையான இடத்துக்கு உங்களை என்ன செய்யணும், அல்லது அந்த மகிமையான ஸ்தானத்திற்கு உயர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட மகிமையான ஸ்தானத்திற்கு நீங்களும் நானும் உயர்த்தப்பட, இயேசுவின் 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட, அந்த மகிமையை எனக்குள்ள கொண்டு வருவதற்கு நான் மேலான மகிமையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மகிமை நமக்கு வேணுங்க. நம்ம வீட்டுல அக்கா பேரு மகிமையா இருக்கலாம், அண்ணன் பேரு மகிமையா இருக்கலாம். கொஞ்சம் ஸ்டைலிஷா குளோரின்னு வச்சிருப்பாங்க. குளோரின்னு வச்சாலும் சரி, மகிமைன்னு வச்சாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். பேர்ல மகிமை இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மகிமையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் மகிமையா இருக்குது. மகிமையா இருக்கிற இயேசு வாசம் பண்ணுகிற மகிமையான இடத்துக்கு நாம உயர்த்தப்படணும். அப்படின்னா இயேசு மகிமையான இடத்துல இருக்கும் போதெல்லாம் அந்த மகிமையான இடத்துக்கு நாமும் போய் இருக்கணும். அப்படின்னா நாம அந்த மகிமையை என்ன பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒண்ணும் இல்ல, பிள்ளைகளை ஸ்கூல்ல அப்படி சொல்லிடுவாங்க, உங்களை டூர் கூட்டு போறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளேஸ சொல்லிடுவாங்க. அந்த பிளேஸ் புக்ல இருக்கும். அந்த புக்ல அந்த பிளேஸ எடுத்து பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த இடத்துக்கு நம்ம அடுத்த வாரம் போறோம், போய் நானும் அந்த யானையை கட்டி பிடிச்சி என்ன கொடுக்க போறேன், புத்தம் கொடுக்க போறேன், அந்த யானை மேல ஏறி உட்கார போறேன். கற்பனை பண்ணுமா இல்லையா? அந்த பிள்ளை கற்பனை பண்ணும், அதுக்கு ஒரு சந்தோஷம். நான் போட்டோல பாக்குற இடத்த நேர்ல என்ன பண்ண போறேன், பார்க்க போறேன். அந்த இடத்துக்கு நேர்ல போறேன். இயேசு பரமண்டலங்கள்ல பிதாவின் வலது பாரசத்துல மகிமையான இடத்துல இருக்கிறாருங்கிறத வேத வசனத்துல கேள்விப்படுறேன். அவர் இனி வரும் காலங்கள்ல ஒரு மகிமையான இடத்துல இருக்க போறாரு. இப்ப இருக்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல இருக்க போறார். அவர் இனிமே எங்க இருந்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்கும், மகிமை. அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த மகிமையோட நானும் போய் வாசம் பண்ணணும். அந்த மகிமையை இன்னதென்று நான் அறிந்து கொள்ள அந்த மகிமையை குறித்ததான ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆராயாம அந்த அறிவு வராது. கிறிஸ்தவ சபைகள்ல
பிரசங்கம் கேட்டுட்டு சந்தோஷமா அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுவாங்க. எதையுமே சுதந்திரிக்க முடியாது. ஏதோ கேள்விப்பட்டவங்கிற ஒரு சுய திருப்தியில திரும்பி போலாம். ஆனால் நம்முடைய சபையில எந்த ஒரு சத்தியத்தையுமே நாம சுதந்திரிக்கக்கூடிய அடிப்படையில தெய்வம் நமக்கு பேசுகிறார். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகள். கிறிஸ்து இயேசு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த மகிமையை தேடக்கூடியவர்களா, நாடக்கூடியவர்களா, விசாரிக்கக்கூடியவர்களா நம்ம மாறணும். அதுல நம்முடைய ஆவி அதை விசாரிக்கணும். அப்படி ஆவி அதை விசாரிக்கணும்னா அதை கேட்கணும். அதை கேட்கணும்னா அதை அறியணும். அதை அறிய வேண்டும் என்றால் அதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்ப எபிரேயர் 6:1 ஒரு தேவ மகிமைக்காக வாசிங்களேன். 6:1 ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு சித்தக்கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனதிரும்புதல் தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம். இந்த வசனத்திலிருந்து மேலானவைகளை விசாரிக்கிற, மேலானவைகளை ஆராய்ச்சி பண்ணுகிற நம்முடைய ஆவிதான் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சத்தியத்தை இயேசு பரமண்டலங்கள்ல இருக்கிறாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? பரமண்டலம். யாரும் பரமண்டலத்துக்கு என்ன பண்ணது கிடையாது. இயேசு ஒருத்தரை தவிர யாரும் போனது கிடையாது. நான் போனேன் வந்தேன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த கதைக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கறது கிடையாது. அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை, அதை பத்தி கவலைப்படுறதும் கிடையாது. அந்த கதையை நம்புறதுக்கு உலகத்துல பல கூட்டம் இருக்கு. யாரும் இயேசு இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் நான் இயேசுவை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுது. சின்ன சின்ன பிள்ளைய சொல்லுது. நான் போனேன்னா ஏசப்பா அழகா இருந்தாரா, பார்க்கும்போது ஆசையா இருந்துச்சு, ஏசப்பா மடியில உட்காந்துக்கிட்டேன். குழந்தைகளை எல்லாம் அப்படி பேச வச்சுட்டாங்க. காரணம், ஊழியக்காரர்கள் அவங்க பார்த்தேன் போனேன் வந்தேன்னு சொல்லி சொல்லி குழந்தைகளே என்ன பண்ண வச்சுட்டாங்க, சொல்ல வச்சுட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க, கனவுல வர்றத அந்த குழந்தைங்க அப்படியே என்ன பண்ணுது, நிஜம்னு சொல்லி சொல்லுது. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த ஒரு காரியத்தை அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது உங்க கனவுல என்ன பண்ணும், கனவுல வர்றத நிஜம் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ப கூடாது. ஊழியக்காரர்களே கனவுல வர்றதுதான் என்னன்னு சொல்றாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன் வந்தேன். கனவுல எங்க வேணா போலாம். நான் ஒரு தடவை கனவுல பாத்தீங்கன்னா, கனவு கதையில கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுல டிவி சுட்டி ஓட்டிட்டு போறேன். இதெல்லாம் கனவுல தான் முடியும். நிஜமாங்க போனதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன், எப்படி இவ்வளவு வேகமா இந்த கேப்ல உள்ள வந்தோம், என்னால நம்பவே முடியல. சரி எப்படியே வந்துட்டோம், அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறேன். கனவுல எது வேணாலும் சாத்தியமா, நிஜத்துல எதுவுமே சாத்தியமா. கிறிஸ்து இயேசு இருக்கிற அந்த மேலான இடத்துல இருக்கிற மகிமைய அவ்வளவு சாமானியமா நம்மளால அறிய முடியாது. அதை அறியணும். அதை அறியக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ள ஜனங்களா வாழணும். அதை அறிய அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதை அறிய ஆராய்ச்சி பண்ணினானா நம்ம மேலானவைகளை குறித்ததான விசாரிக்கிற ஆவி உடையவர்களாக இருப்போம். நம்ம ஆவி எதை விசாரிக்கும், பூமிக்குரியது. எப்ப பார்த்தாலும் இந்த சேலை என்ன விலை தெரியுமா, அந்த பைக் என்ன விலை தெரியுமா, அதுல எந்த ஆப்ஷன் இருக்கா, அதுல எந்த ஆப்ஷன் இருக்கா, இதுல அந்த ஆப்ஷன் இருக்குதா, இந்த சாரியில பிளவுஸ் இருக்குதா, இந்த சாரியில பிளவுஸ் இல்லையா, இதுல இந்த டிசைன் தைக்க முடியுமா, இது எம்ப்ராய்டரி போட முடியுமா, அதை பண்ண முடியுமா, எதையாவது விசாரிச்சுட்டு இருப்போம். இப்படி ஆவிய அழிவில்லாததாக தெய்வம் பார்க்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதா பார்க்கிறாரு, இந்த அழிவில்லாததுக்கும் மகிமைக்கும் தொடர்பு இருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு வசனம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல. அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இருக்கா இல்லையா ரோமர்ல. மகிமை என்பது அழிவில்லாதது. மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை விசாரியுங்கள் அப்படின்னா
அழிவில்லாதவைகளை நாம் விசாரிக்க வேண்டும். ஏன் நம்ம ஆவி அழிவில்லாததை விசாரிக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆவியும் அழிவில்லாததாக இருக்கிறது. அழிவில்லாத அந்த மேலான ஸ்தலத்துக்குரியதாக மாற வேண்டும். அருமையான சத்தியம், பிராக்டிக்கல் மெசேஜ் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். எனக்குள்ள இருக்கிற ஆவி என் தெய்வத்தால் எனக்கு வந்தது. எனக்குள்ள இருக்கிற ஆவிய எனக்கு தகப்பன் தரல, தாய் தரல. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிய நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு கொடுக்கல, வைக்கல. நம்முடைய தாயும் தகப்பனும் நமக்கு உடம்பதான் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அவனுடைய ஃபிளஷ் அவங்க கொடுத்தது. நமக்குள்ள இருக்கிற ஆவி தெய்வம் கொடுத்தது. இந்த தெய்வம் மேலானவர், தெய்வம் மேலான இடத்துல இருக்கிறார். தெய்வம் மகிமையானவர். தெய்வத்தை இருக்கக்கூடிய இடம் மகிமையான இடம். மகிமையான தெய்வம் இருக்கிற அந்த மகிமையான காரியத்தை நான் விசாரிக்க வேண்டும். நான் விசாரிக்க வேண்டும். ஏன் விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். எங்க விசாரிக்கணும்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி வேதத்துல வசனங்கள் இருக்கா இல்லையா? கிறிஸ்து எங்க மகிமையா இருக்கிறார்னு சொல்லி அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து வச்சு, கிறிஸ்துவை பற்றிய மகிமையான வசனங்களை தான் நம்ம என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். நான் ஆராய்ச்சி பண்ணணும். விசாரிக்கணும்னா என்ன? ஆராய்ச்சி பண்ணணும். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான தாபர ஸ்தலத்துல இருக்கக்கூடிய வேத வசனங்களை எடுத்து வச்சு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அதுல இருக்கிற மகிமை எனக்கு புலப்பட ஆரம்பிக்கும். கிடைக்கும். அந்த மகிமை எனக்கு என்னன்னு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மகிமை எனக்கு ஏன் தேவை? அந்த மகிமை எனக்கு எங்க தேவை? அந்த மகிமை எனக்குள்ள என்ன பண்ணுது? அடுத்த வசனம் யோபு 3:4 வாசிங்க. அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயர்த்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அறிந்து பிரகாசியாமலும். போதுங்க, இங்க கவனிங்க. விசாரித்தல் என்ற ஒரு வார்த்தையை மையமாக வைத்து நம்ம சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேவ ஜனம் விசாரிக்க வேண்டிய ரகசியம் ஒரு பக்கம் இருந்தாலும், தெய்வம் விசாரிக்கிறவரா இருக்கிறாரா? தெய்வம் என்ன செய்தாரு? தெய்வம் விசாரிக்கிறதுல நிறைய ஆழங்கள் இருக்கு. யோபு 3:4 வச்சு பார்க்கும்போது, நாளை தெய்வம் விசாரிக்கிறார். நாளைனா நாளைக்கு இல்ல, ஒவ்வொரு நாள் டே ஒவ்வொரு நாளையும் தெய்வம் என்ன பண்றாரு? விசாரிக்கிறாரு. ஆமா, அவர் விசாரிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் விசாரிக்கலன்னா ஒளியும் பிரகாசமும் அந்த நாளுக்கு வராது. அவர் விசாரிச்சாருன்னா ஒளியும் பிரகாசமும் அந்த நாளுக்கு கிடைக்கும். இப்ப சூரிய ஒளி நமக்கு வருது அப்படின்னா, தெய்வம் அந்த நாளை என்ன பண்ணிருக்கிறார் அர்த்தம்? நீங்களும் நானும் நம்முடைய ஆவியில விசாரிக்கிறோம், விசாரித்து கேட்கிறோம். விசாரித்து கேட்கறதுனால அறிய முற்படுறோம். அப்படி அறிய முற்பட ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா, எதை? கிறிஸ்துவனுடைய மேலானவைகளை ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா, அந்த ஆராய்ச்சி எனக்குள்ளே என்னுடைய ஆவியிலே ஒளியை உண்டு பண்ணோம். ஆவியில எதை உண்டு பண்ணோம்? நம்ம ஆவிய பிரகாசம் அடைய செய்யும். நம்ம ஆவிய ஒளி உண்டு பண்ண செய்யும். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரோம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு சபைக்குள்ள வரோம். சபைக்குள்ள வந்த பிறகு நம்முடைய ஆவி ஒளிய பெறணுமா இல்லையா? பிரகாசம் அடையணுமா இல்லையா? அதுக்கு இந்த ஆராய்ச்சி என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனங்களை எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணும் போது, தெய்வம் விசாரிக்கும் போது எப்படி ஒளிய பிரகாசம் உண்டாகும், என்னுடைய ஆவி கிறிஸ்துவின் வசனங்களை ஆராய்ச்சி பண்ணும் போது என்னுடைய ஆவியிலே ஒளி உண்டாகிறது. இந்த ஒளி ஏன் உண்டாகணும்? இந்த ஒளி அல்லது இந்த பிரகாசம் ஏன் ஆவியில வரணுங்கிறத ரகசியம். அருமையான சத்தியம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கிறோம்.
ஒரு ரிசர்ச் டைப்பா போயிட்டு இருக்கு. உலகத்துல லட்சத்துல ஒரு கிறிஸ்தவங்க இதை செய்யறது கிடையாது. லட்சத்துல ஒரு ஊழியக்காரங்க இதை செய்யறது கிடையாது. நம்முடைய ஆவி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விளக்கா இருக்கணும். நம்முடைய ஆவி ஆராய்ச்சி செய்யக்கூடிய தீபமா எரியணும். அப்படி எரியிற தீபம் கிறிஸ்துவின் வசனங்களை ஆராய்ச்சி பண்ணணும். பரலோகத்தில் இருக்கிற அந்த மேலான கிறிஸ்துவனுடைய மகிமைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆவி ஆராய்ச்சி பண்ணதான் அங்க ஒளியும் பிரகாசமும் உண்டாகும். அப்படி ஒளியும் பிரகாசம் உண்டாகிறதுனால நமக்கு கிடைக்கிற பிளஸ் என்ன அப்படின்னா, அடுத்த வசனம் 5:3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தை தான் ஆராய்ச்சியின் வெளிப்பாடு. அறியக்கூடிய தன்மை வரும். என்னுடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற அறிவு நமக்கு வரும். எல்லாருடைய ஆவியிலுமே என்ன இருக்கு? மீறுதல்கள் இருக்கு. ஆனா அது நமக்கு விளங்காது. ஆவியில மீறுதல் இருக்கிறது விளங்காது. ஆனா வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நம்ம ஆவியில இருக்கிற மீறுதல் நமக்கு வெளிப்படும். நாம் பேசுறது சரி அப்படின்னு கணவன் கிட்ட மனைவி சொல்லுவாங்க, மனைவி கிட்ட கணவன் சொல்லுவாங்க, நான் சரியா தான் பேசுறேன், நீங்க தான் சரியா பேசுற, நான் சரியா தான் சொன்னேன், நீ தான் சரியா சொன்ன. ரெண்டு பேருக்கிட்டயுமே என்ன இருக்கு? மீறுதல்கள் இருக்கு. என்ன, ஒருத்தர் முதல்ல மீறி இருப்பாங்க, ஒருத்தர் ரெண்டாவது மீறி இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேருடைய வாதமும் என்ன? என்கிட்ட மீறுதல் இல்ல. தன்னிடத்தில் இருக்கிற மீறுதலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒளித்தன்மை தன்னுடைய ஆவியில் இல்லை. இப்ப இயேசுவினுடைய அந்த மகிமையை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது, அந்த மகிமையில இருக்கக்கூடிய அந்த ஒளி பிரகாசம் என் ஆவிக்கு அறிவா கிடைக்கும் போது, இப்ப என்னுடைய ஆவியில இருக்கக்கூடியதான அந்த மீறுதல் எனக்கு என்ன பண்ணும்? அறிந்திருக்கக்கூடிய தன்மை உள்ளதாக மாறும். என் ஆவியில மீறுதல் இருக்குங்கிற அறிவு எனக்கு உண்டாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இனிமே மீறுதல் இல்லாம பேச முற்படுவேன், முயற்சி செய்வேன். மீறுதல் வராமல் பேசுவதற்கு தெளிவாக பேச பழகுவேன். உண்மையை ஒத்துக்கணும். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அமைதியா இருப்போம். வீடுகளுக்கு போன பிறகு, வெளியிடங்களுக்கு போன பிறகு, 4 இடத்துல பழகும் போது, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம வாயெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு 2 இன்ச்சு தாங்க நம்ம வாய். அது எத்தனை அடி நீளுங்கிறீங்க சொல்லவே முடியாது. எத்தனையோ மீறுதல்களை பேசக்கூடியது. இப்படியெல்லாம் நான் மீறி பேசுறேனே, கண்ணை அப்படின்னு திட்டுவோம், கண்ணை அப்படின்னு பேசுவோம், எல்லாம் பேசிடுவோம். அப்புறமே என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், என்னையும் அறியாமடி இதையும் பேசுற அதையும் பேசுற. அதான் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரலாமா? வருதே. காரணம் என்ன? ஆவியிலே ஒளி உண்டாகவில்லை. என் ஆவி எப்படி இருக்குங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. கிறிஸ்துவனுடைய மேலான மகிமையை ஏன் ஆவி ஆராய்ச்சி பண்ணுனா, ஏன் ஆவிக்குள்ள மறைஞ்சிருக்கிற மீறுதல்கள் எனக்கு பட்டுன்னு வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டா எனக்கு என்ன நன்மை? இப்ப அடுத்த வசனம் பாருங்க, தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்குது பாருங்க. யோபு 33:9 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபு 33:9 எல்லாரும் எடுத்துக்கங்க. எல்லாரும் எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப வாசிப்போம். நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், ஏனில் அக்கிரமம் இல்லை. ஆமென். ஏற்பாட்டு காலகட்டத்தில் யோபு இப்படி ஒரு அறிக்கை பண்றான், நான் மீறுதல் இல்லாத சுத்தன். அவன் மீறுதல் இல்லாம மீறுதல் இல்லாத சுத்தன்னு சொல்றான். நம்ம மீறுதலை பேசிட்டு மீறுதல் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களா? நம்ம ஆவி இயேசுவை பற்றிய வசனங்களை விசாரிக்கும் போது, ஆராய்ச்சி பண்ணும் போது, அது நமக்குள்ள ஒளியை கொண்டு வந்து, பிரகாசத்தை கொண்டு வந்து, இப்படி ஆவியை எப்படி மாற்றும் அப்படின்னா, மீறுதல் இல்லாததாக,
இங்க பாருங்க, மீறுதல் இல்லாததாக, குற்றமற்றதாக, இயேசுவின் இடத்துக்குரிய மகிமையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக மாறும். அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, மகிமை இழந்தாங்க. எல்லாரும் மீறுதல் செஞ்சாங்க, மகிமை இழந்தாங்க. நீங்களும் நானும் ஆவியில இழந்த மகிமையை மறுபடியும் அடையணும் அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி எதை பற்றி இருக்கணும்? இயேசுவின் மகிமையை குறிச்சு. இயேசுவின் மகிமையை குறிச்சு நான் ஆராய்ச்சி பண்ணினாதான் என் ஆவியில ஒளி வரும். என் ஆவியில ஒளி வந்தாதான் என் ஆவியில இருக்கிற மீறுதல் எனக்கு வெளிப்படும். என் ஆவியில இருக்கக்கூடிய மீறுதல் எனக்கு வெளிப்பட்டாதான் இனி நான் மீறுதலை பேசாத ஒரு ஆவிய உடையவனா மாறுவேன். அப்படிப்பட்ட ஆவிய உடையவனா மாறும்போது என்னுடைய ஆவி மீறுதல் இல்லாத சுத்தமாக மாறும். அல்லேலூயா. இப்ப தெரியுதா ஏன் நம்ம ஆவியில மீறுதல் வந்துகிட்டே இருக்குன்னு? நம்ம ஆவி விசாரிக்க வேண்டியது என்ன பண்ண மாட்டேங்குது? விசாரிக்க மாட்டேங்குது. நம்ம யாராவது விசாரிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம குடும்பத்தை யாராவது விசாரிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம விசாரிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி அறியாம நம்முடைய ஆவிய மகிமையை இழந்த நிலைமையில, குற்றத்துக்குரிய நிலைமையில, மீறுதல்களை பேசக்கூடிய நிலைமையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை மாறணுமா இல்லையா? மாறணும்னா நம்ம மனம் திரும்பணும். எல்லாரும் எழுதி நிற்கலாமா? கேட்ட சத்திய தேவ செய்தியின் அடிப்படையிலே நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்னதென்று கண்டுபிடிச்சு மனம் திரும்புவதற்காக எல்லாரும் எழுப்பி நிற்கணும். எழுப்பி நின்றுட்டோம் அப்படின்னா கண்களும் போடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. வேற எந்த காரியத்திலையும் நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடாது. இன்னைக்கு தெய்வம் என்னோட பேசி இருக்கிறாரு, என் இருதயத்தில் அவருடைய சத்தியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த சத்தியத்தை நான் அறியணும், அந்த சத்தியத்தை நான் உணரணும், அந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில கைகொள்வதற்கான வெளிச்சத்தை பெறணும். நான் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். நீங்களும் நானும் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு எழுந்திருக்கிறோம். அப்படி எழுப்பப்பட்டதான நீங்களும் நானும் பூமிக்குரியவைகளை விசாரிக்கலாமா? இந்த பூமியில நம்ம வாழும் போது நமக்கு தேவையான விசாரிக்கிறது தப்பு இல்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் அதை மட்டும் செய்யறது, அதுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது. காலம் பூரா பூமியிலே இருக்க போறோமா? பூமியில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போக போகுது. காரணம் என்ன? பூமிக்குரிய எல்லாமே மகிமை இல்லாதது. உங்களையும் என்னையும் உண்டு பண்ணின தெய்வம் மகிமை உள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த மகிமை உள்ள தெய்வம் தம்முடைய குமாரன் இயேசுவை பூமிக்கு அனுப்பினாரு. எல்லா மனிதனுடைய மகிமையும் போச்சு. எல்லா மனிதர்களுக்கும் மகிமையை கொடுக்கணும்னு தானே தேவன் நம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினாரு. அப்படி அனுப்பப்பட்ட இயேசு கல்வாரி சிலுவையில நம்முடைய குறைகளை குற்றங்கள் எல்லாம் சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டு பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்து வானங்களுக்கு மேலாக ஏறி சென்று பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையான ஸ்தலத்துல வலது வருஷத்துல வீட்டிருக்கிறாரே, அந்த மேலானவைகளை, பூமிக்கும் வானத்துக்கும் மேலான மகிமையை தேவ ஜனமா நீங்களும் நானும் தேடணும், நாடணும், விசாரிக்கணும்னு வேதத்தில் எழுதி இருக்கிறதே. எல்லாருக்குள்ள ஆவி இருக்கிறது. நம்ம ஆவி கிறிஸ்து இயேசுக்குரிய அந்த மேலான மகிமைய விசாரித்து கேட்கக்கூடியதா, கேட்டு அறியக்கூடியதா, அறிய ஆராயக்கூடியதா இவ்வளவு நாள் இருந்திருக்குதா? இதுவரை அப்படி இல்லை அப்படின்னா அந்த குற்றம்னு உணரணும். இன்னைக்கு அந்த குற்றத்திலிருந்து நம்ம விடுபடணும். தெய்வம் உங்களை குறிச்சு என்ன குறிச்சு என்ன எதிர்பார்க்கிறாரு? மேலானவைகளை விசாரிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. கிறிஸ்துவின் மகிமையை விசாரிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு.
அது எங்க இருக்கு நான் விசாரிக்க? கிறிஸ்துவை பற்றிய வேத வசனங்களுக்குள்ள இருக்குங்கிறத இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்துறாரு. கிறிஸ்துவை பற்றிய வேத வசனங்களை என் வாழ்க்கையில முக்கியப்படுத்தி அதை விசாரிக்கணுங்கிற உணர்வுக்கு நான் திரும்ப வேண்டாமா? தெய்வம் ஒரு நாளை விசாரிக்கும் போது அந்த நாளுக்குரிய ஒளியும் பிரகாசமும் உண்டாகிறத அப்படி அவர் விசாரிக்கலன்னா இதெல்லாம் கிடைக்காம போகுது. நான் கிறிஸ்துவை பற்றிய வசனங்களை ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆவியினால விசாரிக்கும் போது, ஆராய்ச்சி செய்யும் போது என்னுடைய ஆவியாலே ஒளிய பிரகாசத்தை அடையுது. அப்படி அடையும் போது ஒருவேளை நான் பூமிக்குரியவைகளை விசாரிச்சா என்னுடைய ஆவியில பெரும்பாலும் மீறுதல்கள் தானே வந்திருக்கும். கிறிஸ்துவை பற்றிய வசனங்களை ஆராய்ச்சி செய்யும் போது என்னுடைய ஆவியில இருக்கக்கூடியதான மீறுதல்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுமே. என்னுடைய மீறுதல்களை நான் கண்டுபிடிச்சேன்னா இனி அப்படிப்பட்ட மீறுதலான வார்த்தைகளை நான் பேசக்கூடாதுங்கிற தெளிவு உண்டாகி என்னுடைய ஆவிய மீறுதல் இல்லாத சுத்தமா மாற்றிக்கொள்ள முடியுமே. என்னுடைய ஆவிய மேலானவைகளுக்குரிய மகிமைக்குரியதாக மாற்றிக்கொள்ள முடியுமே. நீங்களும் நானும் மேலான மகிமையை நம்முடைய ஆவியிலே அடைய இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டாமா? கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலையே கிறிஸ்துவின் மகிமையை தேடணுங்கிற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாமா? அப்படி தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அந்த மகிமையை சுதந்திரிக்கக்கூடிய பாத்திரமாக ஆசீர்வதிக்கப்பட இப்போதும் நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் சேவிப்பார். விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். விசாரிப்பதனால சூரியன் ஒளி கொடுக்கிறார். நாங்கள் அறிவின வாழ்க்கையை கத்தாவே மேலானவைகளை நாடி கத்தாவே மேலானவைகளுடைய காரியங்களை கத்தாவே வேதங்களுக்கு விசாரித்து ஆராய்ந்து கத்தாவே தேடி ஆண்டவரே ஆண்டவரே மகிமையை அடைய அனுகிரகம் அனுதின வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில மீறுதல் கீழ்படாதபடிக்கு ஆண்டவரே இயேசுவிற்காக ஒப்பு கொடுத்த காரியம் கத்தாவே என்னுடைய ஆவியை சுத்தமுள்ள ஆவியாய் நாங்கள் காத்துக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க்கை நாங்கள் தொடர்ந்து வாழாதபடி எதிர்பார்க்கிறதான ஆண்டவரே மகிமையை நாங்கள் வாழ்க்கையுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கத்தாவே ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள திருவையை கொண்டு கொடுத்த சத்தியத்துக்காக மகிமை செலுத்துகிறோம். கீழ்ப்படிந்த ஆண்டவரை கைகொண்டு நடக்க தரணை செய்யப்படுவதற்காக நன்றி. நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையை ஜெபிக்கிறோம். ஜீவனம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.